பசங்க இல்லை, எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கிறேன். நான் வேலைக்கு போற நேரத்துல வந்து வீட்டை மண்ணு கொட்டுறாங்க, வீட்டுக்கு வேலி போடுறாங்க, கேட்ட உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்றாங்க. லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்க எங்கதான் போகணும் சொல்லுங்க, எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஐயா, என் பேரு மேரி, பன்னூர் வந்தநேரபுரத்துல. நான் புதுப்பொன்னூர் வந்தநேரபுரம் திருப்பந்தூர் பஞ்சாயத்து ஐயா. அங்க கிராம நத்தத்துல சர்வரன் 31 அதுல கூரை வீடு கட்டின குடும்பம் பண்ணிக்கிறாரு. 2 பசங்க கல்யாணம் பண்ணி தனித்தனியா போயிட்டாங்க. யாரும் எனக்கு கவனிக்கல. எங்க வீட்டுக்கார இல்ல, என்னை விட்டு போயிட்டாரு. அப்பா இறந்துட்டாங்க. எதிரில் இருக்கிற விக்டோரியா, அவங்க தம்பி ஜோசப் 2 பேரும் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது, காலி பண்ணு, இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு வெளியூர் ஆளுக்கு வந்து எப்ப பக்கம் அடிக்கிறாங்க. நான் வேலைக்கு போற நேரத்துல வந்து வீட்டை மண்ணு கொட்டுறாங்க, குறுகுல வேலி போட்டுக்கிறாங்க, போறது கூட வழி விடாம பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஆதரவு எல்லாமே வச்சு விவோ வந்து பார்த்து எனக்கு லெட்டர் கொடுத்துக்கிறாரு. நான் வீட்டுல குடும்பம் பண்றேன்ட்டு அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இருந்தா கூட அவங்க பணம் பல ஆள் பணம் வச்சுக்கின்னு என்னைய நேரம் மிரட்டுறாங்க. யாரு மிரட்டுறது? விக்டோரியா ஜோசப். அங்க நான் இது சம்பந்தமா மொபைல் ஸ்டேஷன் கால் சிஎம் செல்லுக்கு ஐஜிக்கு எல்லாருமே மனு கொடுத்து டிஎஸ்பி ஆபீஸ்ல என்கொயரி நடந்துச்சு பிப்ரவரி மாசம். ஆர்டிஓக்கு மாத்திக்கிறாங்க. அந்த என்கொயரி கூட வட விடாம பண்ணிட்டாங்க. எல்லாம் ஆதாரம் நான் வச்சுன்னு இருக்கிறேன். ஐயா கலெக்டர் ஆபீஸ்ல 4 வருஷமா மனு கொடுத்துன்னு இருக்கிறேன். இப்ப இலவச பட்டாளி என் பேர் வந்துடுச்சு. விவோ வந்து 13ஆம் தேதி அழகு வந்தாரு. அழகு வந்து விவோவை அழகு விடாம அந்த ஜோசப் பண்றவர் வந்து தகராறு பண்ணி அழகு கூடாது, அவங்க பட்டா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தகராறு பண்ணி அனுப்பிட்டாரு. அது சம்பந்தம் மொபைல் ஸ்டேஷன்ல நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துக்கிறேன். அதுக்கு சிஎஸ்ஆர் போட்டுக்கிறாங்க. சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒண்ணு முடிஞ்சா பாத்துக்கோ. இந்த அம்மா போய் பணம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. மொபைல் ஸ்டேஷன் காவல் நிலையத்துல போட்டு வச்சுக்கிறாரு. சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் எதுவுமே இல்ல, முன்னாள் வாடினவர். இப்ப எதுவுமே இல்ல ஐயா. விக்டோரியன்றவங்க தங்கச்சி கொஞ்சம் வசதி இருக்குது, அவங்க கொஞ்சம் பணம் ஆள் பலம் இருக்கிறவங்க. அதை வச்சு எங்க போனா லஞ்சம் கொடுத்து எது வேணாலும் என்ன பண்ண விடாம பண்ணிக்கிறாங்க. எங்க மனு கொடுக்க வந்தேன். எனக்கு கரண்ட் இல்ல, மாவட்ட ஆட்சியரோட கொடுக்க வந்துக்கிறேன். எனக்கு பாதுகாப்பு வேணும், பட்டா வேணும். எனக்கு ரொம்ப உயிர். அவங்க கொஞ்சம் ஆள் பலம் வச்சு 10 பேர் அரகோணத்துல வந்துட்டு 2 வாட்டிங்க அடிச்சாங்க. அந்த ரத்தத்தோட நான் பிளட்டோட போயிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சிஎஸ்ஆரும் போட மாட்டேன், எஃப்ஐஆரும் போட மாட்டேன்றாங்க. பணம் கொடுக்குறாங்க. என்கிட்ட பணம் இல்ல, கொடுக்குறாங்க. நீ முடிஞ்சா பாத்துக்கம்மா. இப்போ என் மேல பொய்யான எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு நான் வழக்கு போட்டு டிஎஸ்பி என்கொயரி நடந்தது. அவர் வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. எஸ்ஐ புது எஸ்ஐ வந்துக்கிறாரு. என்ன வேணும்? எனக்கு இலவச பட்டாவும் கரண்ட் வேணும். அவங்க வந்து எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அந்த இடத்துக்கு வந்து எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டுக்காருக்கான பசங்களா யாரும் இல்லையா? இருக்குதாங்க ஐயா. இருக்கிறாங்க ஐயா. நான் மட்டும் தாங்க இருக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.